காவல்துறையினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீப நாட்களாகவே வயதான தம்பதியினரை குறிவைத்து கொலை நடப்பது அதிகரித்து வருகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பல்லடம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த முதிய தம்பதி மற்றும் அவரது மகனுடன் சேர்த்து கொலை செய்யப்பட்டனர். அதேபோல கடந்த மாதம் சிவகிரியில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த தம்பதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். ஆனால் இந்த 2 வழக்குகளிலுமே எந்த துப்பும் துலங்காமல் இன்னும் குற்றவாளிகள் யார் என்பதே தெரியாத நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய திணறி வருகின்றனர். ஆனால் இவ்விரு சம்பவங்களுமே கொள்ளைக்காக கொலை நடத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே கொங்கு மண்டல பகுதிகளில் தோட்டத்து வீடுகளில் தனியே வசித்து வரும் முதிய தம்பதிகள் குறிவைத்து கொலை செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அதே போன்றொரு சம்பவம் சேலத்திலும் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சாகர் அம்மாபாளையம் எட்டிக்குட்டை தெருவைச் சேர்ந்தவர் பாஸ்கர், இவரது மனைவி வித்யா. இவர்கள் தங்கள் வீட்டின் முன்பு மளிகை கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல வாடிக்கையாளர்கள் இன்றும் அவர்களது கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றுள்ளனர். ஆனால் வெகு நேரமாக கடை திறந்திருந்தும் இவர்கள் வெளியே வராத காரணத்தால் சந்தேகமடைந்த அவர்கள் அக்கம் பக்கத்தினரை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது பாஸ்கர் மற்றும் வித்யா இருவரும் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் சூரமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது வித்யா மட்டும் உயிரிழந்து விட்டதும் பாஸ்கர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையும் கண்டு உடனடியாக பாஸ்கரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் பாஸ்கர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து வித்யா மற்றும் பாஸ்கர் இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் இருவரும் நகைக்காக கொலை செய்யப்பட்டனரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்னும் கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதிய தம்பதியினர் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.